திருநாள் கொடிக்காத்தி குமரனின் தியாகத்தால் பிறந்த தினம் சுதந்திரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தியாகத்தின் வரலாறு. இன்று ஆகஸ்ட் 15, 2026 நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்று நமக்கு எளிதாக கிடைத்துவிடவில்லை. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பெயரை கண்ணீரால் காத்தோம் என்று பாரதியின் வரிகளை கேட்ட எண்ணற்ற தியாகிகளின் செந்நீரால் எழுதப்பட்ட நம் விடுதலை வரலாறு. காந்தியடிகளின் அறவழி, நேதாஜியின் வீர முழக்கம், பகத்சிங்கின் புரட்சி, பாரத தேசமே வீறுகுண்டி எழுந்தால் விளைதவனே எச்சுக நிறம். தென்கத்தி தியாகிகளின், குறிப்பாக தென்கத்தின் முதல் விடுதலை முழக்கமிட்ட புலிதேவன் ஆங்கிலேயர் எதிர்த்து வென்று வீரமங்கை வேலுநாச்சியார் கப்பலோட்டிய வ.உ.சி. கட்டபொம்மனின் வீர கர்த்தனையில் போகும் நிலையிலும் பூவண்ணம், கொடிக்காத்த திருப்பூர் குமரன் என பலரின் இணையற்ற தியாகத்தால் 1947 ஆகஸ்ட் 15 அன்று பாரத திருநாடு விடுதலை பெற்றது. நமது கடமை. சுதந்திர தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, தியாகிகளின் நினைவு போற்றும் புனிதமான நாள். சுதந்திரம் என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, நம் நாட்டின் மீதமுள்ள பெரும் பொறுப்பும் கூட. தூய்மை பேணுதல், இயற்கையை பாதுகாத்தல், பிளாஸ்டிக்கை ஒழித்தல் மற்றும் கல்வி சிறந்த விளக்குதல் மூலமே நம் தாய்நாட்டை உலகிலிருந்து உயர்த்த முடியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒற்றுமையாய் ஒன்றிணைவோம், இந்தியாவை வல்லரசாக்குவோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். கற்பதை குற்றமற கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கு, என் பேச்சை கேட்க ஆவலாக அமைந்திருக்கும் நடுவர் என் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். எனக்கு 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தின் முகச்சாயலைய மாற்றி காட்டுகிறேன் என்று முழந்தார் சாமி விவேகானந்தர். அவர் ஏன் வயதானவரை கேட்கவில்லை? அவருக்கு தெரியும், இளைஞர்களின் கையில்தான் இந்த உலகை மாற்றும் சக்தி இருக்கிறது என்று. குழந்தைக்கு அன்பை கொடுப்பது தாயின் கடமை, அறிவை கொடுப்பது தந்தையின் கடமை. நமது கடமை என்ன தெரியுமா? எடுத்த செயலே சிரிப்பாக முடியுது. அச்சம் தவிர், ஆண்மை தவறு, ரத்தினம் பழகு என்ற இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஊட்டியவர் நம் பாரதி. இளமை பருவத்தில்தான் உடலும் மனமும் சுறுசுறுப்பாகவும் எதனையும் கற்றுக்கொள்ளும் திறனுடனும் இருக்கும். எனவே என் அன்பு தோழர்களே, நம் இந்த வயதில் சாதிக்காமலே எப்பொழுது சாதிப்போம்? நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் உங்களை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் நலம்தானே என தெரியல. நான் தான் ஔவையார். நான் ஆத்திச்சூடி கொன்ற வேண்டாம் உசுரை மற்றும் நல்வழி எழுதி உள்ளேன். இப்ப உங்களுக்கு ஒரு புதிய ஆத்திச்சூடி எழுதி உள்ளேன். கேளுங்கள் குழந்தைகள், அறிவை விரிவேற்றை 1000 கனவு காண். இகழ்வது தவறு, ஈவது கவிதை, உழைத்து உட்போற்றவா பெரும்பை போலிரு, ஏறுபோ நட ஐயம் தவிர, ஒழுக்கம் கடைபிடி, ஓஞ்சம் இல்லாது அழுதம் பழகு, அதே உனக்கு அழகு. சரி குழந்தைகளே, நீங்கள் அறிந்த பாட்டு தான் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். நான் போய் வருகிறேன். என் பெயர் நரேந்திர தத்தா. என் அன்பும் சகோதரிகள சகோதரி, பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மை சொல்லி மாட்டிக்கொள். உண்மை வாழ விடாது, உண்மை சாக விடும். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. நன்றி.